வணக்கம் அண்ட் வெல்கம் டு ஹோம் குக்கிங். இப்போ இட்லின்னு பார்த்தீங்கன்னா நம்ம வெறும் பொடி இட்லியோ இல்லைன்னா சாம்பார் இட்லியோ அப்படி தான் சாப்பிட்ருக்கோம். ஆனால் இன்றைக்கி நான் காட்ட போகிற ரெசிபி மசாலா இட்லி. இது எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு ஒரு 3-4 இட்லி எடுத்துக்கோங்க. சின்ன துண்டுகளாக வெட்டி வச்சுக்கோங்க. இதை முதல்ல கொஞ்சம் எண்ணெய் விட்டு வறுக்கணும். ஒரு பேனில் 2 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் விட்டு இந்த இட்லி துண்டுகளை எடுத்து லைட்டாக வறுத்துக்கோங்க. ஒரு நல்ல கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வறுத்து வச்சுக்கோங்க. அடுத்தது நம்ம தேவையான மசாலா அதை செய்ய போகிறோம். அதுக்கு இன்னொரு சாஸ்பேன் எடுத்து அதில் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றி பட்டை, லவங்கம், ஏலக்காய் போட்டு ஒரு வெங்காயம் பொடியாக நறுக்குனது, 2 பச்சை மிளகாய் நறுக்குனது, 1/2 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நறுக்கின தக்காளியும் போட்டு நல்லா வதக்கணும். அடுத்தது தேவையான அளவு உப்பு, 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் 1 டீஸ்பூன் சாம்பார் பவுடர் போட்டுக்கலாம். 1 டீஸ்பூன் தனியாத்தூள். இதையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணணும். கொஞ்சம் தண்ணி விட்டுக்கோங்க. தண்ணி ஊற்றின பிறகு கொஞ்சம் கருவேப்பிலையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஒரு 5 நிமிஷம் நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு தக்காளியெல்லாம் நல்லா மசிஞ்சிரும். இப்போது மசாலா ரெடியாக இருக்குது. இந்த வறுத்து வச்ச இட்லி துண்டுகளை இந்த மசாலாவில் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். லோ ஃப்ளேமில் வச்சு பண்ணுங்கள். உங்களோட மசாலா இட்லி தயார். ஸோ மசாலா இட்லி எப்படி செய்கிறதுன்னு பார்த்தோம். இது ரொம்ப சிம்பிளான ரெசிபி, பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். இது நீங்கள் லஞ்ச் பாக்ஸ்க்கும் செஞ்சு அனுப்பலாம். ஸோ கண்டிப்பாக இந்த ரெசிபியை நீங்கள் ட்ரை பண்ணி ரசித்து சாப்பிடுங்க. You can get a copy of our first edition of the home cooking book on Amazon and 21 Frames.